ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம். சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த. ஸ்ரீ சத்குரு சுவாமினா ஜெய். ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்திகி ஜெய். அபிராமி அந்தாதி 100 பாடல்களை கொண்டது. இந்த 100 பாடல்களுக்கும் 100 விதமான பயன்கள் சொல்லப்பட்டுள்ளன. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என்பது சொல்வதைப் போல திருக்கடவுர் என்று சொன்னால் நமக்கு உடனே ஞாபகம் வரக்கூடியது இந்த அபிராமியுடைய பெருமை. இப்போ எல்லாம் எப்படி தோன்றதுன்னா, திருக்கடவுர்னா எல்லாரும் 60, 70, 80 கடகாபிஷேகம், இப்போ அப்படி ஒரு இதுவாக எடுத்து இந்த திருக்கடவுர். இந்த அபிராமி அந்தாதியை நாம் பாராயணம் பண்ணால் என்ன பலன் அப்படின்னா, சௌந்தரலகரி படித்த பலன் கிடைக்கும். லலிதா சகஸ்நாமம் தமிழில் என்னென்ன அம்பாளை பற்றி யார் யாரெல்லாம் பாடியிருக்கிறாளோ அத்தனை ஒரு சேர்ந்த மொத்த பலனும் இந்த அபிராமி அந்தாதியில் சொல்லியிருக்கு. மகாபெரியவற்ற ஒருத்தர் போனார். அவர் போயிட்டு, பெரியவா வா அப்படின்னு கூப்பிட்டாராம். என்ன பண்ணிட்டு இருக்க பெரியவா? நான் ஏதோ ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு சத்தியாவந்தனம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, எதுவுமே நான் பண்ணுறதே இல்லை வாழ்க்கையில். இல்லைடா, நீ ஏதோ ஒன்று பண்ணுவேன் சொல்லுடா, ஞாபகப்படுத்தினாரா. ஒன்றே ஒன்று பண்ணுவேன் பெரியவா. அப்படி என்னடா சொல்லிட்டு அப்படின்னா, குளிச்சு முடிஞ்சவுடனே அபிராமி அந்தாது பூஜை ரூமில் உட்காந்து 100 பாட்டு நான் பாடுவேன், போருண்டா உனக்கு கருத்தை எடுத்துட்டேன் அப்படின்னாரு. அப்போ அப்பேற்பட்ட மகாபெரிவாளால் ஆக்ஞை செய்யப்பட்ட ஒரு அற்புதமான நூல் இந்த அபிராமி அந்தாதி. இதில் பூரா அம்பாளுடைய அம்பாள் தான் பிரதானம். எதை பார்த்தாலும் எப்படி நம்ம கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்ன கதை சொன்னாலும் கடைசியில் முருகனை முடிக்கிற மாதிரி இங்கே எல்லாமே அபிராமி அபிராமி அபிராமி. ரொம்ப சௌந்தரலகரி படித்தா என்ன ஆதிசங்கர், நமக்கு சில பேர் சம்ஸ்கிருதம் தெரியாது, ஆனாலும் அப்பேற்பட்ட ஆளுக்கும் இந்த அபிராமி அந்தாத பாராயணம் பண்ணிட்டா மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும், எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் என்று அவரே சொல்றார். ஒரு பாடல்ல ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. 50வது பாடல்ல சொல்றார், நாயகி நான்முகி நாராயணி கைநளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூழ்வினி மாதங்கு என்று ஆயகையாது உடையாள் சரணம் அரண் நமக்கே. இந்த அபிராமி பட்டர் பதிவு பண்ணும்போது சொல்றார், இந்த நாமாக்களாலே அம்பாளை நீங்க அர்ச்சனையை பண்ணலாம், அதனால இந்த 50வது பாட்டு அபிராமி அந்தாதியில அர்ச்சனை பாட்டு அப்படின்னு மகான்கள்லாம் அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நான் பருத்தியூர் காலஞ்சென்ற பருத்தியூர் சந்தானராமன் அவற்றை தான் இதை நான் பாடம் படித்தேன். எனக்கு அற்புதமாக அவர் சொல்லி கொடுத்துருக்கார். அது மாதிரி 69வது பாட்டில் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஒரு பதத்தை போட்டிருக்கார், கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த வேதம் படித்தவாளுக்கு தெரியும், வேதபாராயணம் பார்த்தவாளுக்கு தெரியும், கணபாராயணம் ஒன்று பண்ணுவா, அதையே திருப்பி கணம ரிப்பீட்டா சொல்றது. அது மாதிரி இந்த அபிராமி அந்தாதுல இந்த 69வது பாட்டு கணமான பாட்டு. அந்த பாட்டை எப்படி பாடணும்? கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே தனம் தரும் கல்வி தரும். எப்படி வேதத்துல பிரமாணமா வச்சு இந்த பாட்டை கணம் தரும் பூங்குழலால், இப்படி அற்புதமான பல நிகழ்வுகள்